ஃபைனலா அயலான் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்காக நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நெறைய டீடைல்ஸ் குடுத்துருக்காங்க. என்ன டீடைல்ஸ் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம கிஸா டைம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ட்ரெய்லரோட ஓப்பனிங் ஷாட்ல சிவகார்த்திகேயன் ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறமான ஷார்ட் சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க. அதுவும் ஒரு ஃபாரஸ்டான ஏரியால அமைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு யானை வந்து அவங்க இருக்கிற இடத்த அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் ட்ரெய்லர்ல இருக்கிறத நீங்க கிளியர் கட்டா பார்க்கலாம். ஸோ அடுத்த ஷாட்ல அந்த ஊர்ல சில பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த பிரச்சனையினால அங்க இருக்கிற விலங்குகளும் சரி, பறவைகளும் சரி எல்லாமே மைக்ரேட் ஆகி ஓடிட்டு இருக்கிறது நீங்க ஷாட்ல கிளியரா பார்க்கலாம். ஸோ அந்த மாரியான என்ன விஷயம் நடக்குதுங்கிற கிளியர் கட்டா சொல்லல. ஸோ அங்க இந்த மாரியான விஷயம் ஏற்படுறதுனால விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதனால சிட்டிக்கு வர மாரியான ஒரு சீக்வென்ஸ குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்த ஷாட்லயே ஸ்பேஸ்ல இருந்து ஒரு கல் பூமியை நோக்கி விழற மாரியான ஒரு சீக்வென்ஸ அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ்பெர்க்ல போய் ஃப்ரீஸ் ஆகுற மாரியான ஒரு சீக்வென்ஸ் அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அண்டார்டிகால தான் நடக்குதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவ்ளோ பெரிய ஐஸ்பெர்க் அங்க மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த கல்லு விழுகிற இடத்த கண்டுபிடிச்சு, அத அடையணும்னு நெனைக்கிற ஒரு கார்ப்பரேட் வில்லன், அந்த கல்லுல இருந்து வர எனர்ஜிய யூஸ் பண்ணி, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் அந்த கதையா இருக்கும். அந்த கல்ல யூஸ் பண்ணா என்னென்ன மாரியான விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறது தான் மீதி கதையா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கெஸ். அது மட்டும் இல்லாம, ஒரு ஸ்பேஸ்ல இருந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் பூமியை நோக்கி வரத நீங்க நோட் பண்ணலாம். இந்த ஷாட்ல அந்த ஏலியனோட ஹாலோகிராபிக் பேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டினேஷன் எர்த்ன்னு இருக்கும். ஸோ இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம், இந்த ஏலியனும் இந்த கல்ல தேடி தான் இந்த பூமிக்கு வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அடுத்த ஷாட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன் மான் கராத்தே போஸ் குடுத்திருப்பாரு. ஸோ அதே டைம்ல அந்த பேக்கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா சரி, அந்த மான் கராத்தேயோட ஒரு போஸ ரெஃபரன்ஸ் பண்ற மாரியான ஒரு லோகோ இருக்கும். அதே டைம்ல அந்த ஏர் கடப்பையே டினோட் பண்ற மாரியான ஒரு லோகோவும் சேம் டைம்ல குடுத்திருப்பாங்க. ஆப்வியஸ்லி இவரு விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் தான் அது. கதையில ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயனும் அவங்களோட நண்பர்களும் ஏலியன நோக்கி போகல. அந்த ஏலியன் தான் சிவகார்த்திகேயன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ நோக்கி வருது. ஸோ அதுல வர சுவாரஸ்யங்கள தான் கதையா அமைச்சிருக்காங்க. இந்த ஏலியனுக்கு நெறைய சூப்பர் பவர்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லர்ல காட்டுன சூப்பர் பவர்ஸ் என்னென்ன அப்படின்னா, இன்விசிபிலிட்டி. இந்த ஏலியனுக்கு மறையிற சக்தி இருக்கு. ஸோ அத கிளியரா இந்த ட்ரெய்லர்ல காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிராவிட்டி மோஷன். இந்த ஏலியனால ஒரு பொருள தொடாம அந்த பொருள இயக்கவோ அல்லது வெடிக்க வைக்கவோ முடியும். 3வதா சூப்பர் ஸ்ட்ரென்த். இந்த பவரால நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பலம் கிடைக்குது. ஸோ அந்த பவர வந்துட்டு சிவகார்த்திகேயனுக்கு குடுக்குற மாரியான ஒரு சீக்வென்ஸ் ஃபைனல் ஷாட்ல குடுத்திருப்பாங்க இந்த ட்ரெய்லர்ல. ஸோ இந்த பவர் எல்லாமே ட்ரெய்லர்ல காமிச்சது மட்டும் தான். நீங்க ஏதாவது பவர் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ படத்துல என்னென்ன பவர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ட்ரெய்லர்ல ஒரு ஷாட்ல சிவகார்த்திகேயன் அந்த வில்லன் குரூப்பால கடத்தப்படுறாரு. ஸோ அந்த டைம்ல அந்த ஏலியன் ஹெல்ப் பண்றத நீங்க கிளியரா பார்க்கலாம். அந்த ஏலியன் அதோட ஸ்பேஸ் ஷிப்ல இறங்குதா, இல்ல அதனுடைய பவர யூஸ் பண்ணி அந்த சிவகார்த்திகேயன காப்பாத்துதா அப்படிங்கிறது கிளியரா தெரியல. பட் அங்க ஒரு எலக்ட்ரிக்கல் பவர யூஸ் பண்ற மாரி சரவுண்ட்ல ஷோ ஆகும். இது ஏலியனோட பவரா, இல்ல இது ஒரு எக்யூப்மெண்ட்ட வச்சு சிவகார்த்திகேயன காப்பாத்துதா அப்படிங்கிறது கிளியரா தெரியல. ட்ரெய்லர்ல நெறைய பிளாஸ்ட் சீன் வரத நீங்க நோட் பண்ணலாம். இந்த பிளாஸ்ட் சீன் ஒவ்வொன்னும் கனெக்டடா, இல்ல இது வேற வேற இடத்துல நடக்குதா அப்படிங்கிறது கிளியரா தெரியல. ஸோ அத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். நம்ம சிவகார்த்திகேயன் நெறைய ஸ்டண்ட் சீக்வென்ஸ்ல ஈடுபடுறாரு. அந்த எதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ரியலிஸ்டிக்கா இல்ல. இதுக்கான காரணம் என்னன்னா, அந்த ஏலியனோட பவர்னால இந்த மாரியான ஸ்டண்ட்ட செய்யறாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. லிட்டரலி சிவகார்த்திகேயனுக்கு அந்த ஏலியனோட பவர் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கெஸ்ஸா இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற தாட்ஸ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ட்ரெய்லர்ல இந்த ஹிடன் டீடைல்ஸ்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கான டீடைல்ஸ் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த படத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்ல இவ்ளோ குவாலிட்டியா குடுக்க முடியுமா அப்படிங்கிறத கேட்டா டவுட் தான். ஸோ அதையும் இவங்க காட்டியிருக்காங்க. ஸோ படத்தோட குவாலிட்டி வைஸ் அல்டிமேட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இதே மாரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ அன்டில் தென் பாய்.